உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு மண்டைக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா தானே இருக்கீங்க? சுஜின் சுஜின் கிட்ட தாலிய விக்ரம் சொல்லி கட்ட சொல்லிருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? சுஜா, பேசாம இது எல்லாம் எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு எது நல்லதுன்னு பட்டதோ அதுதான் நான் செஞ்சிருக்கேன். இவ்வளவு நாளா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமே இருந்திருக்கோம். நல்ல வேலை கடவுள் இருக்கான். நீ இல்லாம இருந்தா என் பொண்ணுக்கு வாழ்க்கை எப்படியோ முடிஞ்சிருக்கும். கடவுள் இருக்கிறதுனாலதான் என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க எனக்கு புத்திய கொடுத்துருக்கான். பேசாம இது என் பொண்ணுக்கு நான் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வேன். என்னதுப்பா நல்லது? இதான் நல்லதா? இதான் நீங்க பண்ண நல்ல காரியமா? 6 மாசமா சுஜின் தான் என் புருஷன்னு சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்து கல்யாணம் எப்போண்டா நடக்கும், கல்யாணம் நடந்து அது என் சுஜின் கூட தான் கனவு கண்டுட்டு இருக்க நேரம் இப்படி ஒரு தகவலை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, இதான் நீங்க பண்ண எனக்கு நல்லது. சொல்லுங்கப்பா, வாய் திறந்து சொல்லுங்க. இதுக்கு நீங்க ஏதாவது பாலமனத்துல என்ன பிடிச்சி தள்ளிருக்கலாமே. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? சுஜின் கூட கல்யாணம் இந்த நிமிஷம் வரை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா யார் தாலி கட்டினதுன்னு கூட தெரியாம உட்கார்ந்துருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவைதானா? நீங்க இப்படி ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும் எந்த அவசியமும் இல்லையே. பிரியா, உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதுமா. வெளுத்ததுலாம் பால்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா வெளுத்ததெல்லாம் பால் கிடையாதுமா. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் பால் எது கொள்ளுதுன்னு. அந்த மாதிரிதான் சில மனுஷங்க சில நேரத்துல நல்லவங்க போர்வை போத்திட்டு இருப்பாங்க. அந்த போர்வை எடுத்து பார்த்தாதான் தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய கெட்டவங்க, அடுத்தவங்க சொத்தை எப்படி அடையலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு. இன்னைக்கு புரிஞ்சுமா எனக்கு? இன்னைக்கு புரிஞ்சு நான் கும்பிட்டு தெய்வம் என்ன கைவிடல. என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நீ பேசாம இரு பிரியா. அப்பா, இப்படி ஒரு நல்ல நீங்க எனக்கு நடத்தி கொடுக்காம இருந்திருக்கலாமே. எதுக்குப்பா எதுக்கு இப்படி பண்ணீங்க? எனக்கு தெரியும் இவன் சரியான ஃப்ராடு. அன்னைக்கே சுஜினை பத்தி என்கிட்ட அப்படி இப்படின்னு சொன்னான். அத மாதிரி உங்கள்கிட்ட ஏதோ சொல்லி உங்க மனசை மாத்திருப்பான். எனக்கு தெரியும் இவன் சரியான கைகாரன். அந்த கொஞ்ச நாள்ல 50 லட்ச ரூபா கார ஆட்டையை போட்டவன் தானே. உங்களை பேசி கமிச்சிருப்பான்ப்பா. இவன் சொல்றத நம்பாதீங்க. சுஜின் ரொம்ப நல்லவன்ப்பா. சுஜின் ரொம்ப நல்லவன். இங்க பாருங்க, என் கழுத்துல சுஜின் கட்டுறது மட்டும் தான் தாலி. வேற எவன் கட்டுறது தாலி கிடையாது. அதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. அப்பா, சுஜின் கட்டுறதுதான் என் கழுத்துல தாலி கயிறு. மத்த எவன் கட்டினாலும் அதுக்கு எந்த மதிப்பும் இல்ல. இப்பவுமே இத அறுத்தி எரிஞ்சிருக்கேன். பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? கபையில இவ்வளவு பேர் கட்டின தாலியா கலத்தி எரிய போறியா? நீ மட்டும் அதை கலத்தி எரிஞ்சிரு. நீ அப்பாவை இன்னொரு கடைசியா பாப்ப. ஆமா, ஒழுங்கா கையெடு பிரியா. தயவு செஞ்சு தாலி இருந்து கையெடு. தாலிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. தயவு செஞ்சு கையெடு பிரியா. அப்பா முக்கியம்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு கையெடு. இல்ல இப்பவே கழட்டி போட்டுட்டு போயிரு. எங்களையும் மறந்துரு. கல்யாணம் பண்ண நினைச்சேன். காலையில நல்லா நினைப்பா இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்கு? தாலி கட்டிட்டா மட்டும் நான் இவன் கூட வாழ போறது இல்லப்பா. என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு ஒரு ஞானோதயம். இவ்வளவு நாள் வராத ஞானோதயம் திடீர்னு மகா மேல வந்துட்டு என்னவா இருக்கும்? இவர் சும்மா அடுத்தவன, அதுவும் ஒரு டிரைவர் தாலி கட்ட வைக்கிற ஆள் கிடையாது. நம்மளை பத்தி ஏதோ இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம மூலமா தெரிஞ்சாதானே வந்து ஒருவேளை நம்ம போன் பேசும்போது விட்டு கட்டிருப்பாரா? இல்லையே, நம்ம போன் பேசும்போது பக்கத்துல யாருமே இல்லையே. எப்படியா இருக்கும்? ஏதோ யார் மூலமாவோ எப்படியோ விஷயத்த அறிஞ்சிருக்காரு. அதான் அந்த கல்யாணம் மாறி இருக்கு. ச்சே, சுஜின், நீ பண்ணது தப்பு தானடா. இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு அப்பவே கிளம்பி பேசாம யூஎஸ்ஏ போய் நிஷா கூட கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருந்திருந்தா கூட இந்த அளவு வந்திருக்காது. இவளை கல்யாணம் பண்ணணும், 2 நாள் இவக்குள்ள குடும்பம் நடத்தணும் ஆசைப்பட்ட பேரு அதுல வந்து நின்று வேணாம். இப்போ என்ன பண்ண? நம்ம 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 மேல தப்பு இருக்க மாதிரி காமிச்சிக்கவே கூடாது எந்த சந்தேகத்திலையும். என்ன அங்கிள், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிரியா மனசை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எவனோ ஒரு ராஸ்கல தாலி கட்ட வச்சுட்டானா அவன் அவன் முன்னாடி காலம் ஃபுல்லா இவ அடிமையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பிரியாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பிரியாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாட்டாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ கிட்டத்தட்ட என் ஒய்ஃப் மாதிரி. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணத்தை இப்படி கெடுத்துட்டீங்களா அங்கிள்? சே, உங்களுக்கு எப்படியோ என்னவோ நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் தர லோக்கல்ல இறங்குவீங்க நான் நினைச்சே பார்க்கல. நானும் எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் கிடையாது அங்கிள். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாரு சுஜின், ஒழுங்கா இருந்துக்க. மண்டபத்துல 4 பேருக்கு முன்னாடி எதுவும் வாய் திறக்க கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்னை எதையாவது தூண்டி விட்டு பேச வச்ச நீ தாங்க மாட்ட. பாத்துக்க, பேசாம இருந்துக்கோ. உனக்கு அவ்வளவுதான் மதிப்பு. டேய் விக்ரம், என் கையால சம்பளம் வாங்குற ஆளு நீ. உனக்கு கொடீஸ்வரம் வீட்டு பொண்ணு கேக்குதா? சி, எவ்வளவு ஒரு சீப்பான புத்தி உனக்கு. அங்கிள் அதையும் இதையும் சொல்லி மனசை மாத்தி அவரை குழப்பி
கல்யாண டைம்ல தாலி கட்டுற அளவுக்கு வந்துட்டியே. அப்பப்பா, உன்னை நினைச்சா புல்லு ஊருக்கி உடம்பெல்லாம். என்ன கிரேட்டு. ஒவ்வொருத்தங்களால முடியாது இப்படி ஒரு விஷயம். சாதனை படைச்சிட்டடா. உன்னோட சாதனைய நாளைக்கு பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டுற வேண்டியதுதான். ஏன், அது மட்டும் இல்ல, சோசியல் மீடியா ஃபுல்லா உன்னை பத்தி பரப்பிட வேண்டியதுதான். இப்படி ஒரு ஃப்ராடு தெரியுறான்னு. சி, இதெல்லாம் உனக்கு தப்பா தோணல? சார் வாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. கல்யாணம் நல்லபடியா முடியும்னு பார்த்தா ஒரு கலாட்டால வந்து முடிஞ்சிருச்சு. நீங்க தான் இது என்ன ஏதுன்னு பார்க்கணும். யாருக்கு என் பிரியா முக்கியமோ இல்லையோ தெரியல, அவ என் ஃப்ரெண்டு, அவ எங்களுக்கு முக்கியம் சார். என்ன சார் இங்க என்ன நடக்குது? என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. இங்க சுஜின்ங்கிறது யாரு? அவங்க மேல 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், நான் தான் சுஜின். என் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கா? அதுவும் 2 கம்ப்ளைண்ட். எங்க பாருங்க சார், என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் ஆசையா லவ் பண்ற பொண்ணு பிரியா. அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றதா தான் ஊர் ஃபுல்லா பத்திரிக்கை கொடுத்துருக்கு. இன்னைக்கு கல்யாணம். எனக்கு தாலி கட்டுற நேரத்துல ஏதோ இந்த பொண்ணோட அப்பா அவங்க வீட்டுல வேலை பார்க்குற டிரைவரை வச்சு இந்த பொண்ணு காலத்துல கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. எனக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம் பண்றதா இருந்து. அதான் சார் பிரச்சனை. நீங்க அரெஸ்ட் பண்றதா இருந்தா அவரை பண்ணுங்க, என்ன பண்றத மாதிரிங்க. பாவம், ஒன்னும் அறியாத பொண்ணு. அந்த பொண்ணை ஏமாத்தி எவனுக்கோ கல்யாணம் பண்ணி நினைக்காங்களே, அவங்க அப்பாவையும் முடிஞ்சா அந்த டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். இங்க பாருங்க, நீங்க சொல்லி நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதான் வந்திருக்கோம். உங்க மேலதான் 2 பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க நிஷா, ஆன்லைன் கம்ப்ளைண்ட், இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு மேல இடத்துக்கு வந்திருக்கு உத்தரவு. இன்னொருத்தங்க இங்க உள்ளவங்க. ஒழுங்கா நீங்க எங்க கூட வரீங்களா இல்ல அடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போகவா? நிஷாவா? நிஷா இதுக்கு ஏம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஐயோ, அதான் சரத்த பேசிட்டுமே. அவர்கிட்ட எப்படியாவது பேசி எனக்கு சமாளிச்சு போய் நாளைக்குள்ள நான் வந்துருன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஷோ, ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிட்டு போல இருக்கே. இங்க இல்லாம அங்க இல்லாம இரு போல இருக்கே. ஷோ, என்னடா சுஜின் இப்படி பண்ணிட்டேன். அங்கோல், நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சே பார்க்கல. நீ பண்ணது நம்பிக்கை மோசடி. எனக்கு மட்டும் இல்ல, உன் பொண்ணுக்கும் நான் நம்பிக்கை மோசடி பண்ணிருக்க. ச்சே, நம்ப வச்சு ஏமாத்திட்டியே. நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா. உன்னை சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். இந்த சுஜின் யாருன்னு காமிக்கிறேன். பிரியா, நீ கவலைப்படாத பிரியா. போயிட்டு ஈவினிங்குள்ள நான் வெளியே வரனா இல்லையான்னு மட்டும் பாரு. உன் அப்பா சொல்றவன நீ கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. கொஞ்சம் பொறு, ஈவினிங் வர்றேன். அவன் கட்டின தாலியை அவன் மூஞ்சி தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வா பிரியா. நான் உன்னை யோசிச்சு கூட்டு போறேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா நீ. நம்பிக்கை மோசடி பத்தி யார்கிட்ட பேசுறது? சி, நீ எல்லாம் பேசுற அளவுக்கு வந்துட்டேனா? உன்னை நம்பி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தனடா. சி, வாய பேச வைக்காத. ஒழுங்கா போ உன் மாமியார் வீட்டுக்கு. நீ எப்படி வெளியே வரன்னு நானும் பாக்குறேன். சார், போலீஸானாலும் நானும் ஒரு பொண்ணோட தகப்பேன். இங்க என்ன நடந்திருக்கு, ஏதாவது நடந்திருக்குன்னு தெரியல. ஏதோ உங்க குடும்ப ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. எதுவானாலும் நீங்க பேசியே தீர்த்துருக்கலாமே சார். கல்யாணம் மனவட வர கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் பாத்துக்கோங்க சார். இதுக்கு மேல சொல்லணும்னு எதுவும் இல்ல. எதுனாலும் பேசிக்கோங்க. இப்போதே கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் எதுவும் போடல. பேசி தீர்த்து நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க சார். சுஜின் வாங்க. என்னடா நடக்குதுங்க? உனக்கு அப்பாக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாமே. சாயந்தரம் வந்துடுவல்ல சுஜின், உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் சுஜின். பிரியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். இந்தா உன் வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தது நல்ல பிரில்லியன்ட். செம வேலை பார்த்துருக்கான். நல்லா உங்க அப்பாவை மண்டே பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருக்கான். நல்லா புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் நீ தான் என் பொண்டாட்டி. நான் இன்னைக்கு ஈவினிங் வர்றேன், உன்னை யோசிச்சு கூட்டிட்டு போறேன். தாலியை கழுத்தி மூஞ்சி எரிஞ்சு வந்துகிட்டே இரு. நான் இருக்கேன் பிரியா உனக்கு. டேக் கேர். சுஜின், எதுக்கும் கவலைப்படாதப்பா. அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. ஆனா இப்படி நடந்துக்க கூடாது. அவர் இப்படி நடக்கிறவர் கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ கவலைப்படாத. நான் நம்ம ஃபேமிலி லாயரை கூட்டிட்டு இப்ப வந்தேன். போங்க தம்பி. சுஜின் போலாம். இப்ப உங்களுக்கு நிம்மதியா? ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க பொண்ணை நல்லா வாழ வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு பையலுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டீங்களே. உங்களுக்கு மண்டை ஏதோ கலந்துட்டேனோ தெரியல. சே, உங்களை என்னமோ நினைச்சேன். அவரை மெனக்கிட்டு வர சொல்லி அவரை 1 மாசம் இங்க நிக்க வச்சு எல்லாம் உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், சொத்து உனக்கு, அது உனக்கு, இது உனக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களே. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. போங்க, என் பொண்ணுக்கு வாழ்க்கை போச்சு. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? நல்ல சந்தோஷமா இருங்க. இப்ப நல்ல சந்தோஷமா இருங்க. உனக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமாப்பா? பணம் காசு வேணா நீ எவ்வளவு கேட்டிருந்தா கூட நானே கொடுத்துருப்பேனாப்பா. அதுக்கு என் பொண்ணுக்கு வாழ்க்கை உனக்கு கிடைச்சது. என்ன அங்கிள், உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேனே, இப்படி பண்ணிட்டீங்களே. சே,
பாவம் பிரியா, எங்களாலே இதை ஜீரணிக்க முடியல. அவ எப்படி இதை சகிச்சு இருப்பா? அவ வாழ்க்கையை இப்படி நாசாக்கிட்டீங்களா அங்கிள்? சுஜா, எனக்கு இப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. என் பொண்ணு நல்லவன் கையில போய் சேர்ந்துருக்கானு. இனி இருந்தா என்ன செத்தா என்ன, என் பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லதா அமைஞ்சிருக்கு, அது போதும். பணம் காசுனா விஷயமே கிடையாது. நம்ம என்ன ஆரம்ப காலத்துல குடிக்கிட்டியா வளர்ந்துட்டு இருந்தோம், சாப்பிட கூட வழி இல்லாம வந்தவங்க தானே நம்ம எல்லாம். இன்னைக்கு நல்லா இல்ல, அத மாதிரிதான் எனக்கு மாப்பிள்ளைன்னு ஒண்ணுன்னா அது விக்ரம் தான். விக்ரம் நல்லா வருவான், நல்ல பையன், யாருக்கையும் எதிர்பார்க்கிற பையன் கிடையாது. கூலி வேலை பார்த்தாது பொண்டாட்டியை காப்பாத்துவான். அப்படிப்பட்ட பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என் பொண்ணை எதையாவது பேசி மனசை மாத்தன்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வீங்களாங்க? ஒரு ஃபங்க்ஷன் வந்தா கூட 10-20 கடையாடி இறங்குவீங்களா? ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ட்ரெஸ் பார்த்து எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு 10 கடையில செலக்ட் பண்ணி அதுல ஒரு ட்ரெஸ் எடுப்பீங்களா? அப்படி பார்த்து பார்த்து செஞ்சு உங்க பொண்ணு வாழ்க்கையை இப்படி நீங்க சுக்குநூறு ஆக்கிட்டீங்களேங்க. ஏங்க நீங்க இப்படி பண்ணீங்க? உங்களுக்கும் சுஜனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா பேசி தீர்த்துக்க வேண்டியதானங்க. இது நம்ம பொண்ணு வாழ்க்கையிலாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டீங்களே. போதும் சுஜா, தயவு செஞ்சு நிப்பாட்டு. இன்னைக்கு யாரும் எதுவும் பேசக்கூடாது. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. என் பொண்ணுக்கு இன்னும் புருஷனா விக்ரம் மட்டும்தான். விக்ரம் என் பிரியாவை நல்லா பாத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பார்க்கலாம். இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி. என் பொண்ணு நல்லா இருக்குன்னு மனசாரி எல்லாரும் வாழ்த்துங்க, அதுவே போதும். டேய், என் கழுத்துல தாலியை கட்டி நல்லா வாழ்ந்துடலாம், ஆடம்பரம் வாழ்ந்துடலாம் நினைச்சுதானே ஆசைப்பட்டு என் கழுத்துல தாலியை கட்டுறேன். இன்னும் விட மாட்டேன்டா, உன்னை வாழ விடவே மாட்டேன். எப்படி என் கூட சேர்ந்து வாழ்ற, நிம்மதியா தூங்குறேன் நானும் பாக்குறேன். என் வாழ்க்கையை கெடுத்த உன்னை வாழ விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன். இனிதான் இருக்கு இந்த பிரியாவோட ஆட்டம். இங்க பாரு பிரியா, விக்ரம பழி வாங்கன்னு ஏதாவது நீ நினைச்ச, உங்க அப்பா உயிரோடய பார்க்க முடியாது. அதையும் யோசிச்சுக்க. இது விக்ரம் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணல. நான் விக்ரம் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கல்யாணம் பண்ண வச்சிருக்கேன். விக்ரம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் என் வீட்டு மாப்பிள்ள, அவர் சந்தோஷமா வச்சிருக்குது நம்ம கையில தான் இருக்கு. சுஜா, பொண்ணை மாப்பிளையும் கூட்டிட்டு வா. ஐயோ கடவுளே, நல்லா இருந்த மனுஷனா சொல்லி எப்பா உயிரே கையில இல்ல. அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே ஆச்சு. எனக்கு புருஷனுக்கு எப்பவும் எதுவும் செய்யக்கூடாது. நான் கும்பிட்ட தேவைன்னு கைவிடல. பாவம் ஐஸு அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அப்பாவுக்கு என்ன ஆச்சோ யாரோ ஆச்சோன்னு போன வர வச்சுட்டு வந்துட்டோமே. இந்த மனுஷனும் கடையில் போன சார்ஜ் போட்டுட்டாரு. யார்கிட்ட போய் கேட்க போகணும்? பால்கார பையன் இப்படி போவான். அவன் என்ன கூட ஃபோனை வாங்கி ஐஸுக்கு தகவலோ தெரிச்சிடலாம். அப்புறம் அழுதுகிட்டே இருப்பா. இனி யார் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேனே. எப்பா இன்னும் ஃபோன் இருக்கு வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி. யாராவது எது சொன்னாலும் அவங்களுக்கு ஃபோனை போட்டு உங்களுக்கு உடம்பு முடியலையே, இங்கே நிற்கிங்களா அங்கே நிற்கிங்களா என்ன கேட்டுட்டு தான் போகணும். ஆமாம் ஆமாம். அப்பாடா இந்த குமார் போகிறான், அவன்கிட்ட கேட்பான் ஃபோனு. என்னக்கா வெளியே ஆராய்ச்சி எடுக்க நிற்கிங்களோ? பரவாயில்லையே, உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு பெரிய தொழிலதிபருக்கு ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கானே. பேப்பர் டிவியில எல்லாம் அவன் நியூஸும் ஓடிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பார்த்துட்டு வரேன். நீங்க தான் ஆராய்ச்சி எடுக்க நிற்கிங்களோ? இந்த பாலிசி எல்லாம் யாராவது நம்மளை எதையாவது சொல்லி குழப்புவாங்க, அதெல்லாம் நம்பிடக்கூடாது. போன் இருக்கு பத்தியா, போன் எடுத்து போனை போட்டு யாராருக்கு என்ன என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்பணும். என்ன அந்த காலம் மாதிரி இல்ல. இந்த காலம் போன் சொல்றது கேட்டுதான் வாழ வேண்டியதா இருக்கு. சுதாரணமா இருந்துக்கணும், வெளி உலகம் தெரிஞ்சு நடந்துக்க. இவனுக்கு வேற வேலை இல்லை. இப்படிதான் அன்னைக்கு ரேஷன் கடையில கேஸ் சிலிண்டர் கொடுக்கான், அதுக்கு ரெசிப்ட் கொடுக்காம வாங்கிருங்க, மாசம் மாசம் ஃப்ரீயா நமக்கு கேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொருளைய கிளப்பி விட்டான். இவன் பேச்ச நம்பி நம்ம சாப்பிடாம அரண்டு பிறண்டு ஓடி வெயில்ல அங்கேயும் அலைஞ்சு கடைசி நான் ப்ராங்க் பண்ணேன்னு சொல்லிட்டான். இவன் பேச்ச நம்பவே கூடாதுப்பா. ஆமா குமாரு, ஆமா. பேப்பர்ல நானும் பார்த்தேன், டிவிலையும் பார்த்தேன். பிள்ளை நல்லா இருக்கல்ல, வசதியான இடம் வேற, அதான் ஆராய்ச்சி எடுக்கலுமே, கார் வந்துட்டு என்னன்னு வெளியே நிக்கேன். ஆமா, உங்க பையன் கல்யாணம் தானக்கா, நீங்க போகலையா? அம்மா அப்பா கூட இல்லாம கல்யாணத்தை முடிச்சா? ஓ லவ் மேரேஜோ? லவ் மேரேஜ்னா என்னக்கா, வசதி வாய்ப்பா இருக்குல்ல, ஒத்துக்கிட வேண்டியதானே? ஐயோ அதெல்லாம் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துல முடிச்சுட்டு அந்த வந்து நிக்கேன். மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுக்கணும் பத்தியா, அதுக்குதான் அங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நிக்கேன். சரி சரி, உன்ட போன் இருக்காப்பா, என் மகளுக்கு ஒரு போன் போடணும். போன் இருக்குக்கா, ஆனா ரீசார்ஜ் தான் பண்ணல. போன் எதுவும் போகாது. உங்கள்ட்ட போன் இல்லையோ? ரீசார்ஜ் பண்ணதான் போறேன், பண்ணிட்டு வந்து தாரேன். போ நேரத்தை போய் ரீசார்ஜ் பண்ணு. ஆள் வளர்ந்துருக்கான்னு தான் பேரு, அறிவு சுத்தமா இல்லை. ஆனா வாய்க்கு மட்டும் குறவே இல்லை. என் பையனை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கான். கிடக்கதெல்லாம் கிடக்கட்டும், கிளவிய தூக்கி மடியில வைன்னு சொன்ன மாதிரி ஊர்ல இருக்க பிரச்சனையெல்லாம் விட்டுட்டான். இப்ப என் பையனை எழுத்துட்டு இருக்கான். ஏன் அறக்கு இருக்கு போல. ஊர்ல இப்படியும் அலையுதுகளை பைத்தியங்க. அடுத்த ஆளுகிட்ட பொய்ய சொல்லி அவங்கள நம்ப வச்சு சிரிக்கணும். அதுல இதுகளுக்கு என்னதான் ஆனந்தம் கிடைக்கோ தெரியல. சரி, பால்காரனை காணும், கொஞ்ச நேரம் கூட பார்ப்போம். இல்லை இவங்களை போய் கடையில் போன் எடுத்துட்டு வர சொல்லுவோம். ஐயோ மாப்பிள்ள, பக்கத்துல இருங்க, பொண்ணுகிட்ட இருங்க.
நீங்க இன்னும் டிரைவர் கிடையாது, எங்க வீட்டு மாப்பிள்ள. நான் கார் ஓட்டி தான் நீங்க வரணும். இன்னும் நீங்க கார் ஓட்டக்கூடாது மாப்பிள்ள. இருங்க. ஐயோ வேண்டாம் சார். ஐயோ நீங்க போய் வண்டி ஓட்டுறதா? நீங்க பக்கத்துல இருங்க சார், நான் வண்டி ஓட்டுறேன். நான் என்னைக்குமே உங்க டிரைவர் தான் சார். இப்படியே பேசி பேசிதான் அப்பா மனசை நல்லா குழப்பி வச்சிருக்கான். ஃப்ராடு, ஃப்ராடு டாக்டர். ஐயோ மாப்பிள்ள, நீங்க போய் இருங்க. வயசானவன் இவன் எப்படி கார் ஓட்டுவான்னு நினைக்கீங்களோ? அதெல்லாம் கண்ணு மாதிரி ஓட்டுவேன். போய் உட்காருங்க. நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒழுங்கா கொடுக்க வேண்டாம். போங்க மாப்பிள்ள, இருங்க. அப்பா நீங்க என்கிட்ட இருக்கிறீங்களா என்ன? கண்ட கண்டவனே என்கிட்ட இருக்க சொல்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கப்பா? உங்களுக்கு மரம் கலந்துட்டுன்னு நினைக்கிறேன். பிரியா, வாயை மட்டும் பேசாம இரு. மாப்பிளைக்கு என் முன்னாடி வச்சு ஏதாவது மதிப்பு குறைவுங்கிற மாதிரி நடந்த அப்புறம் நடக்கிறது வேற. மாப்பிள்ள நீங்க போயிருங்க மாப்பிள்ள. அவ என்ன ஒண்ணும் பண்ண மாட்டா. இருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, இன்னும் நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் கேட்காமலே செய்வேன். அதனால நீங்க வெக்கமோ கூச்சமோ பண்ணணும் எந்த அவசியமும் இல்ல. இப்ப நம்ம நேரம் உங்க வீட்டுக்கு தான் போறோம். அவங்க வீட்டுக்கா? அவங்க வீட்டுக்கு எதுக்கு? நம்ம வீட்டுக்கு விடுங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு நிம்மதியே கொடுக்க கூடாதுன்னு இருக்கீங்களா? பிரியா, பேசாம இரு. உனக்கு கல்யாணம் ஆயிட்டு நீ புருஷன் வீட்டுல போய் தான் முத பாலும் பழமும் சாப்பிடணும். அங்கதான் நீ இருக்கணும். அவங்க வீட்லயும் யாருக்கும் தெரியாது. ஒரே பையன் கல்யாணம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட சுச்சுவேஷன் தெரியாது. அங்க போய் பேசி புரிய வைப்பேன். நீ அதுக்குள்ள அவரை எதுவும் மதிப்பு குறை மாதிரி எதுவும் பேசின, அதுக்கப்புறம் பாத்துக்க. என்னங்க கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க சபையில எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்ல முடியாது, இப்பவும் சொல்லலாம் கண்டிப்பா. என்னங்க பிரச்சனை உங்களுக்கும் சுஜினுக்கும்? எதனால போலீஸ் வந்து அவங்கள கூட்டிட்டு போச்சு? பிரியாக்கு அவருக்கும் தானே கல்யாணம். நீங்க காலையில சொல்லிட்டு இருந்தீங்க. பட்டு வெட்டி உடுக்கும் போது கூட நல்லா தானே போனீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க? எனக்கு தெரிஞ்சாகணும். நல்லா கேளுங்கம்மா. அது வரை நல்லா தான் நடந்துட்டு இருந்து, அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ராடு டாக் என்னமோ அப்பாவை சொல்லி குழப்பிருக்கான். அது மட்டும் எனக்கு தெரியுது. என்ன சொல்லி குழப்பினான்னு எனக்கும் தெரியல. அன்னைக்கு இந்த ஃப்ராடு என்கிட்ட சொன்னான், சுஜி நல்லவன் இல்ல, உங்களை ஏமாத்த போறான், சொத்தெல்லாம் அவன் பேர்ல மாத்த போறான், வேற ஏதோ பொண்ணு கூட லிங்க் அப்படிலாம் என்கிட்ட சொன்னாமா இந்த ஃப்ராடு. அப்ப நான் நம்பலையே. எனக்கு இவனை பத்தி தெரியும் அப்பவே. ஆனா அப்பா இததான் பத்தி எதுவும் பேசியிருப்பானா இருக்கும். அப்பா நம்பாத காரணம் இது கூட இருக்கலாமா? நடந்ததெல்லாம் விட்டு இனி நடக்க போறதை பத்தி தான் பேசணும். நடந்ததை பத்தி பேசி எந்த புண்ணியமும் இல்ல. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்திருக்கு. எனக்கு அந்த சந்தோஷம் போதும். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம். பேசி நல்லபடியா நம்ம பிரியாவை அங்க கொடுத்து நடத்திட்டு வரப்போறோம். அவ்வளவுதான். வேற எதுவும் யாரும் பேசக்கூடாது. பிரியா, ஒரு அப்பாவா நான் எல்லா உண்மையும் சொல்லி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா அந்த சூழ்நிலையில எல்லாம் உனக்கு சொன்னாலும் உனக்கு புரிஞ்சிருக்காது. நீ புரிஞ்சுற சூழ்நிலை கிடையாது. ஏன்னா சுஜின்னு அவன் நினைப்பாவே இருந்துட்ட. திடீர்னு அவன் நல்லவன் இல்ல கெட்டவன், உன்னை கல்யாணம் முடிச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட கால் கிட்ட ரெடியா இருக்கான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீ அதை ஏத்துக்க மாட்ட. அவன் நல்லவன், நீங்க தான் அப்படி பொய்யே சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவ. அது மட்டும் இல்ல, அவன் சரியான நடிப்புக்காரன். உன்னை நடிச்சே ஏமாத்திடுவாமா. அது மட்டும் இல்ல, உனக்கு சின்ன பிள்ளையிலே ரொம்ப அதிர்ச்சியை கேட்டா உனக்கு மண்டைக்குள்ள ஒரு மாதிரி வந்துரும்னு எனக்கு தெரியும். ரெண்டு மட்டும் அப்படி வந்துட்டு இன்னொருக்க வந்து அவன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. யாருக்குமே உனக்கு இது அதிர்ச்சி தான். இருந்தாலும் இதையும் சொன்னா உனக்கு பேர் அதிர்ச்சியை நீ கோமாக்கு போடக்கூடிய லெவல் கூட இருக்கு. அதனால இப்போ இல்ல, எப்பவுமே இந்த உண்மை யாருக்கும் தெரியாது. எனக்கும் விக்ரமுக்கும் தெரிஞ்ச உண்மை எங்களுக்குள்ளே பொருந்து போகட்டும். நீ நல்லா இருக்கணுமா? நீ நல்லா இருக்கணும். அது போதும். நல்லா இருப்படா. ஏய் விக்ரம், நினைச்சத சாதிச்சிட்டேலடா, சாதிச்சிட்டல. நீ அப்பாட்ட எதையோ பேசி பணம் காசு சுருட்டிட்டு போவேன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த வாழ்க்கையை நீ சுருட்டிட்டு போவேன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கலடா. சத்தியமா. சீ, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல, உன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் நிம்மதி எனக்கு கெடுக்கிறனா இல்லைன்னு பாரு. என்ன என்னமோ நினைச்சிட்டே இல்ல. இன்னுதாண்டா தெரியும் இந்த பிரியா யாருன்னு உனக்கு காமிச்சு கொடுக்குறேன். மேடம், சத்தியமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிச்சு கொடுக்கறதா நினைச்சேன். ஆனா நானே கல்யாணம் உங்க பண்ணும்படி நடக்கும்னு 100% கூட நினைச்சே பார்க்கல மேடம். உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உங்க குடும்பத்தோட சொத்தையும் பாதுகாத்து உங்களையும் நல்ல ஒருத்தங்க கையில புடிச்சு கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி மாறும் சூழ்நிலை கையில நானே இப்படி மாறிப்பேன்னு நினைச்சு பார்க்கல மேடம். உங்க ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேறதான். இது வெறும் பொம்மை கல்யாணம். உங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி என் சுண்டு வேற கூட உங்க மேல படாது. மேடம், நான் பண்ணது தப்பு தான். சாரி மேடம். எனக்கு சாரி, என் காலில் விழுந்து அழும்போது எனக்கு வேற வழி தெரியல, அதுக்குதான் ஒத்துக்கிட்டேன். சார் என்ன இருந்தாலும் எனக்கு அந்த புதுசுலேயே நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அந்த ஒரே காரணத்துக்கு தான் சார். மேடம், தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்னைக்குமே என் முதலாளியோட பொண்ணு தான். என் பொண்டாட்டியா என்னைக்குமே நீங்க ஆக முடியாது. அம்மாவுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அம்மா எப்படி புரிஞ்சுப்பாங்க? எல்லாத்துக்கும் மேல அக்கா என்ன நினைப்பா? காயத்ரி இப்பதான் அக்கா கல்யாணம் பண்ணி 15 நாள் ஆகுது. எப்போ கல்யாணம் நடக்கணும்னு காத்துட்டு இருந்தியாடான்னு கேட்பா.
எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள உனக்கு அப்படி என்னதான் அவசரம்னு கேட்பா. ஐயோ, அப்பா வேற கடன் வாங்கி போட்டிருக்கேனடா உன்னை நம்பி, இப்படி இந்த நேரம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு கேட்பாரு. நான் எப்படி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைப்பேன்? ஐயோ, நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னால இருக்கு. நான் உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன். கடைசியில நான் இப்படி வீட்டுல என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. அட விக்ரம், என்னப்பா இப்பமே வந்துட்ட? ஏதோ ஓனர் பொண்ணு கல்யாணம் நாளை காலையில வருவேன்ல சொன்னேன். அடடே, பட்டு வெட்டி சட்டையெல்லாம் கட்டியிருக்க. யாரு உங்க முதலையும் கொடுத்தாரா? அவர்தான் தங்கமான மனசாச்சே. அக்கா கல்யாணத்துக்கே காரையும் கொடுத்த மனுஷன். நல்லா இருக்கணும். நல்லா இருக்குடா பட்டு வெட்டி சட்டை. ஆமா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா? என்ன வெளியே நிக்க, உள்ளவா? சரி சரி, நல்லவேளை நீயாவது வந்தியே. போன் இருந்தா கொஞ்சம் கொடு. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒரு பெரிய குத்தே நடந்துட்டு அக்காவை பார்க்க போனேனா, அங்க திடீர்னு ஏதோ போன் வந்துச்சுன்னு அக்காவோட மாமியார் அப்பாவுக்கு நெஞ்சொல்லின்னு சொல்லிட்டாங்க. நானும் போட்டதெல்லாம் போட்டுக்கிட்டு பொக்கிரிக்கி கணக்கா இந்த ப்ரீ பஸ்ல ஏறி வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா படுத்து கிடந்தாரு. அவரை பார்த்து ஒரே ஒப்பாரி. அவர் முழிச்சிருந்து ஏன் தலைமட்டுக்கு முன்னாடி எதுக்கு ஒப்பாரி வைக்க அப்படின்னு திட்டி விட்டாரு. அப்புறம் பார்த்தா சும்மா படுத்துருந்துருக்காரு. யாரோ எதுக்கோ யாருக்கோ நெஞ்சொலி போல, அது இவருக்குன்னு சொல்லி நான் புரிஞ்சு தப்பா வந்து என்னெல்லாமோ ஆயிட்டு. அதான் அவசரத்துல போன வீட்டுல அங்க வச்சுட்டு வந்துட்டேன் அக்கா வீட்டுல. எப்படி சொல்லன்னா வெளியே வெளியே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன், யாரையும் காணல. நல்ல வேலை நீயாவது வந்தியே. சரி சரி, ஐஸுக்கு போன போடு, விவரத்தை சொல்லிடுவோம், அப்புறம் பயந்துகிட்டே இருப்பா பிள்ளை. அம்மா, அக்காக்கு ஃபோன் போடுறது இருக்கட்டும்மா. நான் உன்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை நீ எப்படி ஏத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் பையனை பத்தி உனக்கு தெரியும்லம்மா. அ- அம்மா, அ- அம்மா. நான் வர மாட்டேன்ப்பா. கண்ட கண்டவன் வீட்டுக்கு என்ன போய் சொல்றீங்க? உங்களுக்கு இன்னைக்கு என்னமோ ஆயிட்டுப்பா. என்னமோ சொல்லி வச்சு உங்களை ஏதோ பண்ணிருக்காங்க. காலையில அந்த ஃப்ராடு டாக்டர் கையில தாலியை கட்ட வச்சுட்டு இப்ப அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னால வர முடியாதுப்பா. சீ, வீடு பாரு, ஓடும் கீடுமா இருக்கு. எனக்கெல்லாம் பிடிக்காது, நீங்க போங்க. டேய், யாருடா அந்த பொண்ணு இவ்வளவு நகையும் போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கு? யாரும் வேண்டப்பட்ட பொண்ணா? டேய், வாய் தொடடா. என்னமோ சொல்லணும்னு சொன்ன ஒரு பொண்ணு வந்து நிக்குது. என்ன? விக்ரமோட அம்மா தானே நீங்க? அங்க பாருங்கம்மா, உங்க பையன் என்கிட்ட தான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் பேசணும். உங்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரையும் வச்சுதான் இந்த விஷயத்த பேசி ஆகணும். ஓ, நீங்க தான் விக்ரமோட முதலாளியா? உங்களை பார்க்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார். வீடு தேடி வந்திருக்கீங்க. உள்ள வாங்க. ஆமா, என்னமோ சொன்னீங்களே, என் பையன் டிரைவர் வேலையா? என் பையன் டிரைவர் வேலை பார்க்கலங்க. ஏதோ கம்பெனில மேனேஜரா இருக்கான்ல சொல்லியிருக்கான். டிரைவர் இல்ல, அவன் மேனேஜரு. தப்பா சொல்லிங்க. மேனேஜர் இல்லம்மா, டிரைவரா தான் இவ்வளவு நாள் எங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னும் அவரு டிரைவர் இல்ல. எங்க வீட்டு மாப்பிள்ள. எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. இன்னும் அவர் எங்க வீட்டு மாப்பிள்ள தானே. ஒன்னும் இல்லம்மா. உள்ள போய் பேசலாமா? என்ன விக்ரம், என்ன சொல்றாரு இவரு? உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்றாரு. இவர் வீட்டுல நீ மேனேஜர் தானே சொன்ன, இப்ப டிரைவர்னு சொல்றாரு. என்னடா, அம்மாட்ட பொய்யே சொல்ல மாட்டேன், நிறைய பொய் சொல்லி இருக்க போல இருக்க. என்ன நடந்து முதல்ல? அம்மா, அம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டுமா. இன்னைக்கு காலையில தான். அது என்னோட ஓனர். இவங்க தான் உங்களோட பொண்ணு. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. உன் பையனை பத்தி உனக்கு தெரியும்லம்மா. மன்னிச்சிருமா என்ன. எனக்கு கல்யாணம் இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும் சத்தியமா நான் எதிர்பார்க்கலம்மா. என்ன மன்னிச்சிருமா. இங்க பாருங்கம்மா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க திட்டுறதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் என்கிட்டே பேசுங்க. விக்ரம் பாவம், ஒன்னும் அறியாதவர், நல்ல மனுஷன். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமா? உள்ள வாங்க. என் பையனுக்கு இப்படியா கல்யாணம் நடக்கணும்? அப்போ அந்த பையன் சொன்னது உண்மைதான் போல இருக்க. கொஞ்சம் இருங்க, என்னால என் பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு முரண் ஒண்ணு இருக்குல்ல, ஆளாத்தி எடுத்துட்டு வர்றேன். எல்லாரும் உள்ள வாங்க. இங்க பாருங்க சம்பந்தி, விக்ரம் பாவம், அவனை எதுவும் திட்டாதீங்க. ஒன்னும் அறியாதவன். கல்யாணம் ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர அவனுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு அவனுக்கும் தெரியாது. ஏன், எனக்கே தெரியாது என் பொண்ணு கல்யாணத்தை மாறும்னு. சத்தியமா நினைச்சு பார்க்கல. என் வீட்டுல ஒரு பையன், அந்த பையன் அம்மா அப்பா இல்லாத பையன். நான் தான் அவனை வளர்த்து அவனை படிக்க வச்சு நல்ல ஒரு பொசிஷன்ல வரணும். யூஎஸ் வெளிநாடு எல்லா இடத்துலயும் படிக்க வச்சு அவனை நல்ல ஒரு பிசினஸ் மேக்னெட்டா ஆக்குனேன். ஆனா அவனை நம்பி என் சொத்தை கூட நான் எழுதி கொடுத்தேன். அந்த ஃப்ராடு ராஸ்கல் என் சொத்தை ஏமாத்துறது மட்டும் இல்ல, என் பொண்ணை ஏமாத்த முடிவு பண்ணான். அந்த நிமிஷம் தான் எனக்கு பிளான் பண்ணேன். என் பொண்ணுக்கு வாழ்க்கை இவனோட இல்ல. கல்யாணம் நடந்தா பணம் காசு வேண்டாம், என் பொண்ணை நல்லா பாத்துக்கிறவன் போறோம் அப்படின்னா விக்ரமும் அதுக்கு சம்மதிக்கல. உடனே அவள் காலில் கெஞ்சி கூத்தாடி விழுந்து அழுது தொழுது அதுக்கப்புறம் தான் அவனும் சம்மதிச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் நடந்து. ஆனா என் பொண்ணுக்கு இன்ன வரை தெரியாது அந்த பையன் கெட்டவன். அதை சொல்ல நான் விரும்பவும் இல்லை, ஏன்னா அவளால அதை ஜீர்ணிக்க முடியாது. அது இல்லாம அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஓவரா கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் கேட்டா அவளுக்கு மயக்கம் வந்துடும். அப்படி என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியாது. சம்டைம்ஸ் கோமால கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் இது வரைக்கும் என் பொண்டாட்டி கூட தெரியாது.
நம்ம 4 பேருக்கும் தெரிஞ்சது. இது நம்ம 4 பேருக்கும் தெரிஞ்சதாவே ஆகட்டும். நடந்தது நடந்துட்டு. இன்னும் அதை மாத்த முடியாது. என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோட நான் இருக்கேன். ப்ளீஸ் விக்ரம தப்பா எடுத்துக்காதீங்க. அவரு நல்லா நான் பாத்துப்பேன். என் வீட்டு மாப்பிள்ள. அதுக்கு என் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேங்க. என் பொண்ணு இங்கதான் இருப்பா. கஷ்டமோ நஷ்டமோ அவ புருஷன் எங்க இருக்காளோ அந்த இடத்துல அவளும் இருந்து இந்த வீட்டுல தான் வாழுவா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க பையனை கல்யாணத்தை உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கல்யாணத்தை முடிச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. என்னங்க பணக்காரங்க நல்லா படிச்சவங்கன்னு பார்த்தா உங்களுக்கு இவ்வளவுதான் புத்தியா? என்ன படிச்சு என்ன பணம் இருந்து என்னங்க புண்ணியம்? கல்யாணம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சா 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துருவாங்கன்னு நினைச்சிட்டீங்களோ? 2 மனசு சேர்றதாங்க கல்யாணம். அந்த காலத்துலலாம் பொண்ணுங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க, இவர் அவனுக்கு பிடிச்சிருக்காமா, இவருக்கு தான் உன்னை மாப்பிள்ளை பார்த்துருக்குன்னு. ஏன் கல்யாணத்துக்கு தாலி கட்டையில கூட புருஷன் முகத்தை பார்க்காம நிறைய பேர் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. என் அம்மால இருந்து என்னல இருந்து அப்படிதான். இந்த காலத்துல அப்படி இல்லைங்க. பொண்ணை பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா உடனே போனை வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு சொல்லல. ஏன்னா அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்ல. ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்றாங்க. மனசும் சேர்ந்தாதாங்க கல்யாணம். 2 மனசும் சேராத ஒருத்தங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே, அவங்க எப்படிங்க சந்தோஷமா இருப்பாங்க? நல்ல சந்தோஷமா வாழ்வாங்கன்னு என்ன உத்தரவாதத்தோட நீங்க கல்யாணம் பண்ணீங்க? அவனுக்கு பெத்தவங்க நாங்க இருக்கோம். அப்படின்னாலும் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ஏதோ என் பையனை சூழ்நிலை கைதியை அப்படி மாத்திட்டீங்களே. எல்லாம் உங்கள்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு. அது இல்லாம அவங்க அக்கா கல்யாணத்துக்காக உங்கள்கிட்ட காரை வாங்கிட்டோம். இவன் எதை சொன்னாலும் தலையாட்டுவான்னு நினைச்சிட்டீங்களோ? சே, என்னங்க ஒரு பையனோட வாழ்க்கை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இப்படி நீங்க பண்ணுவீங்க நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. என் பையன் பாவம், வீட்டுல கூட சத்தம் போட்டு பேச மாட்டான். எது சொன்னாலும் சரிப்பா சரிம்மான்னு கேட்டுட்டு போவான். அப்ப இருந்து இப்ப வர அப்படிதான். நீங்க சொன்னதுக்கும் அவன் அதான் தலையாட்டி இருப்பான். எனக்கு இதை என்ன சொல்லனே தெரியல. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இன்னும் பேசி எந்த பலனும் இல்லதான். என் பையன் சாப்பாடு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான், சாப்பாடு இல்லாம போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான். ஏன்னா நான் அப்படி வளர்த்துருக்கேன். உங்க பொண்ணு அப்படி இருப்பாளா இந்த வீட்டுல? சொகுசா ஏசி வீட்டுல இருந்துக்கிட்டு இந்த ஓட்டப்பறையில எப்படிங்க இருப்பா? உங்க பொண்ணை என் பொண்ணு மாதிரி நான் சந்தோஷமா பாத்துக்கிடுவேன். ஆனா உங்க பொண்ணு இங்க சந்தோஷமா இருப்பாளாங்க? யோசிச்சு பாருங்க. அம்மா நான் பண்ணது தப்புதான். கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா உங்க காலில் வேணா விழுந்துருவேன். என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியமா பட்டது. மற்றபடி என் பொண்ணு நல்லா இருக்கணும், இவன் வந்து எப்படியாவது காப்பாற்றணும். இதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிச்சுதான் எப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீங்க சொல்றது சரிதான். 2 மனசு சேர்ந்துதான் கல்யாணம். என் பொண்ணுக்கு மனசு மாறும். மாறும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளை அங்க கொண்டு வச்சா கண்டிப்பா மாறாது, மாறவே மாறாது. அவ இங்கதான் இருப்பா. என்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவா. என் பொண்ணை நான் நல்லது போல சொல்லிதான் வளர்த்திருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி போவா. கண்டிப்பா நான் சொன்னேன் என் பொண்ணு எதுனாலும் கேட்டுக்குவாம்மா. நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சுடுங்க. என் பொண்ணை ஏத்துக்கிடுங்கம்மா. செல்லம் சும்மா இரி. நடந்தது நடந்தாச்சு. இன்னும் கோவப்பட்டு எந்த பலனும் இல்ல. பெரிய மனுஷங்க நம்ம வீடு தேடி வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் அதையும் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் இன்னும் அவங்க நம்ம வீட்டு மருமக. நல்லபடியா பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன இருந்தாலும் என் பையனுக்கு எப்படியோ கல்யாணம் நடந்துட்டு, என்ன இருந்தாலும் இன்னும் அது எங்க வீட்டு மருமக. நல்லபடியா நாங்க பாத்துக்கலாம் சார். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க.